என்னடா எத்துறாரு எக்கச்சக்கமா அடிச்சிட்டீங்க போல இருக்காடா. வந்ததுல இருந்து மயக்கமாக கிடக்குறா. ராஜா, அவ எந்திரிச்சவன அந்த நகை எங்க போட்டான்னு கேளு. நாம இவட தடுத்து நிறுத்தணுமே, அங்கதான் தூக்கி எந்திரிக்கிறா. நான் தர, நாங்க 2 பேரும் போய் தேடி எடுத்து வந்துடுவா. போய் நல்லா தேடி பாருங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அலைஞ்சு இப்ப நகை கோட்டை விட்டு வந்துட்டீங்களே. நீ இவளை பாத்துக்கிட்டு நாங்க போய் தேடி எடுத்துட்டு வரோம். நீ இவ்வளவு கோட்டை விட்டுறாத. அட, இந்த பொண்ணு கண்ணு முடிக்கிறா பாருங்க. அம்மா அம்மா வருவாங்க. ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. அந்த நகை எங்க போட்ட? அந்த நெக்லஸ் எங்க போட்ட? சரிதான், மூளையே கலங்கி இருக்கு போல இருக்கு. நாங்க பேசுறது உனக்கு புரியலையா? ராஜா, இவளுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணாதான் பேச வைக்க முடியும். டாக்டர் வேதாச்சலம் ஒரு பெரிய நிபுணர் இருக்காரா. நம்ம ஆளுங்களை விட்டு எப்படியாவது அவரை கூட்டிட்டு வாங்க. பாபு, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீயும் சுடலையும் போங்க. அந்த டாக்டர் வேதாச்சலத்தை எப்படியும் கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். என்ன டாக்டர்? தம்பி, டாக்டர் இல்ல, நீங்க யார் சார்? வந்து நான் நிஜத்தை சொல்லிடுறேன். இங்க இருந்த பைய, கோட்டை, ஸ்டெதோஸ்கோப் இதெல்லாம் நான் காதல் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டேன். இப்பதான் எனக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு. காதல் கல்யாணமா சார்? எனக்கு ரொம்ப ஆசைதான். நாங்களே காதல் கல்யாணம் படிக்கிற போறேன். ரைட்டு, நல்லா காதல் பண்ணு. இப்பதான் கண்டவனும் காதல் பண்றாங்க. உனக்கு உடம்பு கொஞ்சம் இழைக்கணும். அது இருக்கட்டும், எனக்கு தான் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே இதெல்லாம் திருப்பி கொடுத்துறது தானே நியாயம். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். சரி, நீ போய் டாக்டர் அனுப்பு. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சார், நீங்க உட்காருங்க சார். இவர்தான் டாக்டர் வேதாச்சலமா? Glad to meet you, டாக்டர். வர வர நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ரவுடிங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அங்க யாரும் தெரியும் இல்ல? என் 2 பேருக்கு அதெல்லாம் தெரியாதுமா. டாக்டர் வேதாச்சலம், சத்தியமா சொல்றேன், நான் டாக்டரே இல்ல. இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எப்படி சொன்னா நம்புவீங்க? எங்களெல்லாம் முட்டாள் நினைச்சீங்களா? பார்த்தாலே தெரியுது, நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிங்க. அதுல இவருக்கான இந்த குண்டை ரொம்ப பெரிய அறிவாளி. எப்படி முடிக்கிறான் பத்தியா? டாக்டர், இங்க ஒரு பொண்ணு புத்தி மாறாட்டமா இருக்கிறார். இந்த பொண்ணு தானே? ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது. நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு. நிறைய பொம்பளைகளை பிடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? பெரிய அறிவாளி சார் நீங்க. டாக்டர், நீங்க அவளை உடனே குணப்படுத்தியாகும். ஆமா, ஆனா அவ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, தொலைச்சு விடுவோம். தொலைச்சு என்ன அறிவாளி சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் டாக்டரே இல்ல சார். வாங்க உள்ள. போடா பலவட்ட தலையா, போடா உள்ள. என்ன என்ன வந்து இது நான் பிரசவ கேஸ் எல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். பிரசவ கேஸ் நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவங்க கர்ப்பம் இல்ல. நீ கர்ப்பமா? வயிறை பார்த்த உடனே நினைச்சேன் நானு 2 மாசம் தான் இருக்கும் போல. இவங்களுக்கு புத்தி மாறாட்டம் தானே சொன்னா? புத்தி மாறாட்டம் அது என்ன ஆட்டம்? டாக்டர், ஒழுங்கா டெஸ்ட் பண்ண போறியா இல்லையா? கையா அடிக்கிறான். அதுல இருந்து என்ன தெரியுது? உயிர் இருக்குது. அது எங்களுக்கு தெரியுது. ஐயா, கண்ணை முடிக்கிறான். ஐயா, விளையாடுறியா? நீ எதுக்கு வந்திருக்கிற தெரியுமா? எதுக்கு? டெஸ்ட் பண்றதுக்கியா? எப்படி டெஸ்ட் பண்றது? கூட ஆம்பளைங்க எல்லாம் இருந்தா நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்க எல்லாம் வெளில போங்க. ஆம்பளைங்க எல்லாம் வெளில போகணும்னு சொல்லல, நீங்க மட்டும் இருந்தா எப்படி? நான் என்ன ஆம்பளையா? எனக்கு தெரியாதுமா. புத்தி மாறாட்ட கேஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது கூட யாருமே இருக்க கூடாது. சில சமயம் டாக்டரே இருக்க மாட்டாங்க. சரி சரி, சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி முடிங்க. உங்களுக்கு புத்தி மாறாட்டம் இல்ல? ஐயோ, எனக்கு புத்தி மாறாட்டம் இல்ல, அந்த மாதிரி நடிக்கிறேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என்னோட 1/2 மணி பேசி நான் எல்லாம் வந்துடும். வந்து நீங்க தானே லில்லி ஃப்ரெண்ட் மாலதி மாமி? நீங்க தானே லில்லியோட லவர். அன்னைக்கு உங்க வீட்டுல பாத்தனே. இதெல்லாம் கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கேட்டா வெக்கமா இருக்கும். வந்து நான் நிஜமாவே டாக்டர் இல்ல. அப்புறம் அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? லில்லி வீட்டுல ஒரு நகை இருந்தது இல்ல? சரி, டாக்டர் நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவர் இஷ்டப்படி டெஸ்ட் பண்ணு. அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டா
அந்த நகை எங்க இருக்குதுன்னு கேட்டு சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். நகை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுடலாம் இல்ல? சாச்சா, அவளை இங்கேயே தீர்த்து கட்ட வேண்டியதுதான். அப்போ நகை அங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க? அது இருக்கட்டும், நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது? எனக்கு சுலபமா ஒரு வழி தோணுது, சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நாம 2 பேரும் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போய் ரவி கிட்ட எப்படா தப்பிச்சுக்கிறதுன்னு வழி கேட்கான். அவன் ஒரு வழி சொல்லி தருவான். அந்த வழியில திருப்பி வந்து தப்பிக்கிட்டு போயிடலாம். ஏன் இப்படி ஒரே அடியா வளர்றீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதானே பேசுறேன். என்ன செய்யலாம்? சாப்பிடலாமா? ஒண்ணு செய்வோம். நீங்க மருந்து குடுக்குற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும். இதுக்குள்ள ரவிக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிவிச்சுட்டா அவரே வந்து நம்மளை காப்பாத்துவாரு. எப்படி ஐடியா? சுமாரா இருக்கு. வந்து அந்த ஜன்னல்ல ஒரு கயிறு கட்டி வைக்கலாமா? எதுக்கு? ரவி நம்மளை காப்பாத்த வரப்போ சினிமால வர ஹீரோ மாதிரி அந்த கயித்தை பிடிச்சுக்கிட்டு பங்கின்னு வந்து குதிப்பான். நம்ம 2 பேரும் கை தட்டலாம். உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. நீங்க போய் அவங்களை பாருங்க. கேட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. போங்க. டாக்டர், டாக்டர், டெஸ்ட் பண்ணிட்டீங்களா டாக்டர்? தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர், அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிக்கிறேன். நல்லா யோசிச்சு எப்படி செய்தா கரெக்டா முடியும்னு பாக்கணும். டாக்டர், எப்ப டாக்டர் யோசிக்க போறீங்க? அது கொஞ்சம் யோசிக்கணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? அதாவது சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமான கேஸ்ன்னு சொல்றீங்களா? டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மருந்தா கொடுத்து உடனே குணப்படுத்துங்க. அவசரப்படக்கூடாது. நல்லா யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். டாக்டர், உங்களதான் டாக்டர் நம்பிட்டு இருக்கிறேன். Yes, டாக்டர். என்ன சார், ரவிக்கு இவர் அப்பன்னு சொன்னாரு, இப்போ நிம்மள் அப்பனா? கனகசபை சார், மரியாதை இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. ரவி, என்னடா இது 70,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிற? அப்படி உனக்கு என்னடா செலவு? ஏன்டா பேசாம இருக்கிற? ரவி சார், உண்மையை சொல்லு. யோ பத்தா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட்டுத்தான் ஆகணும். ரொம்ப நல்ல. ஏய் ரவி, யோக்கிய ராக்கு, பொய் அப்பனை சிருஷ்டி பண்ணி என்ன ஏமாத்த பாத்தீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். ஏன்டா வெக்கம் கட்ட கனகசபை, ஏதாவது பொய் பித்தலாட்டம் பேசி என் மகளை உன் மகனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உனக்கு மானம் என்ன இருக்கா? ஏன்டா ரவி, நீ மெட்ராஸுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படா 70,000 ரூபாய் கடன் வரும்? ஊதாரி குடும்பத்துல பிறந்த பையன், என்னென்ன கெட்ட வழக்கமோ செலவாயிருக்கும். என்னடா இது, 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். இப்ப என்ன தலை நிமிர முடியாதபடிக்கு பண்ணிச்சேடா. ஐயோ, அப்பன் தான் அயோக்கியம் நினைச்சோம். புள்ள அதோட பெரிய அயோக்கியம். சின்னத்துறை, உனக்கு வெக்கம் ஆனா இல்ல? ரவி சாப் நம்ம கையில தம்பி பைசா கூட வாங்கல. ரேசாட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில நீ வாங்கினிய ரூபாய் 70,000. அத நம்ம கூட டெலிபோன் மேல டெலிபோன் செஞ்சு கேட்டான். நம்ம வாய்தா மேல வாய்தா போட்டான். அது ரவி சாப்க்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன டீ கடையான மீட் பண்ணி அந்த பணத்தை சின்னதுரை கிட்ட கேட்கவானா, நான் தரேன்னு சொன்னார். என்ன? நீ பட்டிய கடன், அதுக்குதான் அவர் இந்த வீட்டை எழுதி கொடுத்திருக்கார். கனகசபை கையெழுத்து இல்ல சொன்னா நீதான் எல்லா பணத்தையும் கொடுக்கணும். ரூபாய் 70,000 இல்ல உன் வீட்டை ஜப்தி செய்யலாம். அந்த பத்திரத்தை கொண்டாட்டி நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். சின்ன குறையும் நானும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவருக்கு ஒரு அவமானம்னா அந்த அவமானம் எனக்கும் தான். இந்த கனகசபை சார், ரவி சார், நீங்கள் 2 பேரும் ரொம்ப பெரிய மனுஷன். சின்னதுரை, நீ சின்ன மனுஷன். சார், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லு. நீ தலையை தொங்க போடு. என்ன சொல்றதுன்னே எனக்கு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்ப்பா, எங்க கடமையத்தான் நாங்க செஞ்சோம். கனகசபை, என் மகளை உன் மருமகளா ஏத்துக்கன்னு சொல்றது கூட அருகதை இல்லாம பண்ணிட்டு நீ ரொம்ப உயர்ந்தவன்பா. இல்ல சின்னதுரை, நீதான் உயர்ந்துட்ட. பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்ட பாரு, நீதான் இப்ப உண்மையிலேயே உயர்ந்த. இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். அது எங்க வீட்டுலதான் இருக்கு. நான் தான் எடுத்துக்கிட்டு வரணும். இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப நான் போய் என்ன ஸ்டைலா நிஜம் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிறேன் பாருங்க. வேற வழியே கிடையாது. அந்த மருந்தாலதான் குணப்படுத்த முடியும். அந்த மருந்து ஜெர்மனில இருந்து வந்த மருந்து, வேற எங்கேயும் கிடைக்காது. எங்க வீட்டுலதான் இருக்கு. ஒண்ணு நான் இப்ப வீட்டுக்கு போகணும், இல்ல ஜெர்மனிக்கு போகணும். ஆல்ரைட், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டு வர சொல்லுங்க. சரி. ஐயா, அது முடியாது. உங்க ஆளுங்களை எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னா ஆபத்து. நான் தான் போகணும். ராஜா, இவர் சொல்றதா சரி. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா காரியம் கரெக்டா முடியாது. இவரே அனுப்பு. கரெக்ட். உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது.
இவர் கூட காவலுக்கு நம்ம ஆளுங்க 2 பேர் அனுப்புவோம். உங்க அறிவு சுமார் தான். டாக்டர் ஷட் அப். இங்கிலீஷ் பேசுறா. ஏய் பாபு மாஸ்டர், இவர் கூட வீட்டுக்கு போங்க. இவர் வீட்டுல மருந்து எடுத்துட்டு வருவாரு, அவர் கூடவே இருக்கணும். சரி மாஸ்டர். தப்பித்தவரி நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அங்கேயே துவச்சி கட்டிடுங்க. ராஜா என்ன இங்க வாங்க. தொலைச்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுவேன்? டாக்டர், எப்படியாவது என் காரியத்தை நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் டாக்டர். உன் காரியத்தை நான் முடிக்காம யார் முடிக்க போறாங்க? நல்லா முடிக்கிறேன், கவலையப்படாத. என்னையா வந்தது உட்கார்ந்துட்ட? என்ன பண்றது? ரவியை தான் காணமே. ரவி என்ன யாரையுமே காணா, ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப நல்லதா பச்சேன். உனக்கு என்ன தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு? போய் சீக்கிரமா மருந்து எடுத்துட்டு வா, போகலாம். கூலிக்கார மாதிரி நடத்துற குண்டா. இதான் மருந்து. டாக்டர் டாக்டர். ஓ ஐயா லில்லி. ஹலோ டாக்டர், உங்களை தான் தேடிட்டு வந்தேன். இவதான் லில்லி. இவதான் வந்து என்னுடைய காதல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து சும்மா தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். டாக்டர், இவங்கெல்லாம் யாரு? இவங்க வந்து நாங்க ஐயா கிட்ட வேலைக்கு சேர்த்துருக்கோம். ஆமா ஆமா, ஊர்ல இருக்கிற ரவுடி எல்லாம் எங்கிட்ட தான் வேலைக்கு வருவான். நான் ஒண்ணும் வளர மாட்டேன். டாக்டர், அசோக்கு திரும்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பழைய மருந்தையே எழுதி கொடுத்துறீங்க. மருந்தா இப்போ சந்தர்ப்பம் சரியா இல்ல. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். டாக்டர் டாக்டர், மருந்து தானே கேக்குறாங்க, சீக்கிரமா எழுதி கொடுத்து அனுப்புங்க. மத்த வேலையை கவனிக்க வேண்டாமா? மத்த வேலையா? என்ன வேலை டாக்டர்? நீ வந்து மத்த வேலை கேஸ் என்ன கேஸ்? எழுதி கொடுத்துடுறேன், நல்ல மருந்து. சீக்கிரம் டாக்டர். நிறைய மருந்து சேர்த்து கலக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் டைம் ஆகுது கொஞ்சம். மருந்து எழுதிட்டேன். இதை கொண்டு போய் ரவி கிட்ட கொடுத்துரு. அவனுக்குதான் அந்த மருந்து கடை முதலாளிய நல்லா தெரியும், சீப்பா வாங்கி தருவான் மருந்து. ரவி கிட்ட கொண்டு போய் கொடு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இந்த மருந்து கொடுத்தா சரியா போயிடுமா? இந்த சமயத்துல கொடுக்கக்கூடியது இந்த மருந்து ஒண்ணுதான். இதுல பிரயோஜனம் இல்லைன்னா அவ்வளவுதான், கோவிந்தாதான். நல்ல காலம் டாக்டர், நான் வந்த சமயத்துல நீங்க இருந்தீங்க. இல்லாட்டி இந்த மருந்து நாம கோவிந்தா இருக்கும். டாக்டர் டாக்டர், ரவியை கண்டுபிடிச்சு மருந்து வாங்குறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும். இந்தாப்பா, நீயே போய் சீக்கிரம் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர்தான் யாரோ ரவின்னு சொன்னாரு, அவருக்கு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. இந்தாங்க. அப்பாடி. என்ன அப்பாடி? அதான் அப்பாடி, அவன் நல்லவன் அப்பாடி. என்ன நல்லவன்? மருந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு கூடாதா? புரிஞ்சா சொன்னா என்னையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரவிதான். டாக்டர், நேரமாச்சு, வாங்க போலாம். மருந்து கூட இருக்குமா? சாப்பிடுங்க. ரவிக்குதான் அந்த மருந்து கடையே தெரியும்.